என்கின்ற நோக்கத்துல இந்த செய்தி அல்லாஹ்வே சொல்லிக் கொடுக்கிறான். மூசாவே நீங்க எப்படி சொல்லுங்க, அல்லாஹ் என்பவன் என்னுடைய இறைவன் சாதாரணமானவன் அல்ல. அவன் இந்த உலகத்துல படைத்தது மட்டும் அவனுடைய நோக்கம் அல்ல. அவன் எதையெல்லாம் படைத்தானோ படைத்த அந்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்குமே அதற்கு உண்டான அமைப்பு என்ன. மனிதன் என்று சொன்னால் அவன் எந்த அமைப்புல இருக்கணும், விலங்குகள் அது எந்த அமைப்புல இருக்கணும், பறவைகள் அது எந்த அமைப்புல இருக்கணும் என்கின்ற எல்லா விதமான படைப்பைகளையும் படைத்தது மட்டுமல்லாமல் அதற்கு உண்டான அமைப்பை வழங்கி அதற்கு உண்டான பாதைகளை அல்லாஹ் வழிவகுத்து காட்டியிருக்கிறானே, அவன் தான் இறைவன். நீ இறைவன் சொல்றிய, உனக்கு அவன் சொன்னானே அனரப்புக்கும் லாலா, நான் தான் இறைவன் என்பதாக சொன்னானே. அல்லாஹ் மிகவும் சிறந்தவன், படைப்பதிலும் சரி பாதுகாப்பதிலும் அல்லாஹ்வே மிகவும் உயர்ந்தவனாக இருக்கிறான். இப்ப இது அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை கொண்டு என்ன செய்வான், தன்னுடைய அடியார்களுக்கு பெரும் உதவிகளை அல்லாஹ் செய்வான். ஹஜ்ரத்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்னிடத்துல எனக்கு சாப்பாடு பொருள் ஒன்று கொடுத்தாங்க, உணவு பொருள் ஒன்று என்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட தேவை உள்ளவர்கள் அதிகமானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்களேன் என்பதாக நான் சொன்னேன். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ யாரிடத்துல எதையும் கேட்காமலும் நீ யாரிடத்துல எதையும் எதிர்பார்க்காமலும் ஒரு பொருள் உன்னை தேடி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது உணவு பொருளா இருக்கட்டும் எந்த பொருளா இருக்கட்டும், நீ யார்கிட்டையும் கேட்கல எதையும் எதிர்பார்க்கல, ஆனா உன்னைய தேடி ஒரு பொருள் வருது, ஒரு அன்பளிப்பா வருது, ஒரு பாசத்துல வந்து கொடுக்குறாங்க, ஒரு கண்ணியத்துல கொடுக்குறாங்க, ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பொருள் உன்னைய தேடி வருது அப்படின்னு சொன்னா அதை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதை நீ பெற்றுக்கொள்வது சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொல்லிட்டு இந்த பொருள் அது உணவு பொருள், விரும்பினா சாப்பிடு, இல்லை அப்படின்னு சொன்னா தர்மம் செஞ்சிடு என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த உணவு பொருள் இருக்குது, அதை யாராவது நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை மறுக்க வேண்டாம் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்கின்றார்கள். புகாரில 1473வது ஹதீஸாக இது இடம்பெறுது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதுல இருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்பவுமே அவங்க யார்கிட்டையுமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, யார்கிட்டையுமே அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க அந்த ஜனாதிபதியாக இருக்கும்போது கூட என்ன செஞ்சிட மாட்டாங்க, யார்கிட்ட எதுவுமே அவர்கள் மக்களுடைய பொருள்களை எடுக்கவும் மாட்டாங்க, யார்கிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் அவர்களிடத்துல யார் எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை மறுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு